மகாத்மாவா இருக்கு. நாகர் ஒன்று அனுபவித்தால்னா இல்லைன்னா ரிசர்வேஷன் சொல்றது கிடையாது. நாகருக்கு அனுபவித்தால்னா மரத்துக்கு மறைச்சு போய் ஊருக்கு வந்த உடனே மகாத்மா செஞ்சு சோகம் பண்ணக்கூடிய காரணம். அதனால ராமாயணம் மாத்திரம் இல்லை, இந்த புராணத்துக்கு முன்னாடி ஸ்ருதியா கேட்டு பார்க்கணும். ஸ்ருதி ஸ்ருதியை சொல்லணும். பகவத் ஸ்ருதி பகவத்கீதை பகவானுடைய ஸ்ருதி அவருடைய ஞாபகத்தை கொண்டிருந்தாலும், வியாசனுடைய ஸ்ருதி சேர்ந்திருக்கிறாலும், சஞ்சயனுடைய ஸ்ருதியால் தான் இது நியாயம் கொண்டிருக்கிறார் சொல்லுது. ராஜன் சம்ஸ்கிருத சம்ஸ்கிருத்திய சம்வாதம் கேசவாவின் புண்ணியம் ரிஷியாவின் முகமுகு பெயர்க்காத அத்தியாயத்தை கடைசி சொல்ல விஷ்ணுக்கும் அர்ஜுனுக்கு ஏற்பட்ட சம்வாதத்தை நினைச்சு புராணத்தில் சந்தோஷப்படுகிறார். அதனால மூணுடைய ஸ்ருதி, சஞ்சயனுடைய ஸ்ருதி, ராஜனுடைய ஸ்ருதி, பகவானுடைய ஸ்ருதி மூணு சேர்ந்து நான் ஞானத்தை என்ன அடையிறதுன்னா ஒரு சுலபமாக சொல்லணும். நான் ஞானம் சொல்லிருக்கேன் ஏன் உனக்கு ஞானத்தை நான் உதவி பண்ணுவேன் நினைச்சா பண்ண முடியாது. ஒருத்தர் அஜ்ஞானம் அதுக்கு ஞானினா பகவானால் பண்ண முடியாது. எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தி தான் பகவான் அப்படி இருக்கு. கருத்தும் அகற்றும் அதிகாரத்தும் சித்தோ பகவான் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் சுவாமி நான் ஞானம் சொல்லுவேன். तद्विद्धि प्रणिपातेन परिप्रश्नेन सेवया उपदेक्ष्यन्ति ते ज्ञानं ज्ञानिनः तत्त्वदर्शिनः. ஞானிகளை போய் நின்றுணும் நமஸ்காரம் பண்ணுறது பிரிவாதேன. அவர்கிட்ட ஒரு முறைக்கு 2 முறையாக ஹிந்தியில் தெரிஞ்சு இடப்பொருளை பார்த்து ஒரு முறைக்கு அது முதல் கேட்ட உடனே அவங்க சொன்னால் அவருக்கு தெரியாதுன்னு இல்லை. உனக்கு எவ்வளவு ஆரம்பத்தில் பதில் சொல்லிதான் பேசப்படுவான். அதனால பதில் பிரச்சனை திருப்பி கேள்வி சேவை பண்ணுவாங்க. தத்வித்தி புரிநாத்தேன பரிசுத்தேனா ஞானிகள் தத்துவத்தை உணர்ந்த ஞானிகள் உனக்கு ஞானத்தை உபதேசம் உபதேசம் ஞானம்னா உபதேசம். உபதேசம்னா ஒரு வாயாக ஏதோ ஒரு வியாக்கியானம் சொன்னாலும் ஞானம் வருவது அவசியம் இல்லை. இது அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை. ஞானத்துக்கு அங்குலம் உபதேசத்துக்கு ஞானம்னாக்க மகான்கள் ஞானங்களாக நினைச்சா கூட ஞானம் முடியும். அதனால வழிகாட்டியாக இருப்பா அங்குலத்தான ஞானங்களா உபதேசத்துக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அதனால ஃபாலோவாக ஞானங்களாக ஃபாலோவாக உபதேசம் பண்ணிட்டு வழிகாட்டுவா வந்து வெளியத்தை ஞான சொத்து பிரகாசத்துக்கு அங்குலம் முடிவார். ஆட்சி போடும் ஏதாவது ஒரு நாட்கள் வார்த்தை கிடையாதுதான். நினைச்சாலும் இவருக்கு ஞானம் ஏற்படும் நினைத்தால் விஷயம். அதனால பகவத்கீதையில் குருதான் ஒரு முக்கியம்னு சொன்னார். குரு முக்கியம்னா இவர் குருவாகவே இருந்தார். கிருஷ்ணாவதாரத்தில் வரணும் கீதைதான் ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய போகும் கீதைதான் முக்கியம். அவர் பண்ண கீதைதான் சின்ன வயசு பண்ண கீதைகள்லாம் அது கோகுலத்தையும் கீதைகள்லாம் இருக்கட்டும். ஆனால் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு பிரசித்தமாக இருக்கு. தேவகி பகவான் வந்து கிருஷ்ணன் வந்தே வந்தேவும் வந்தனம் தேவகி பகவான் வந்தனம் இந்த மூணுக்கும் ஜெகத்துக்கு சம்பந்தம். வந்தேவுக்கு விடுதலாக என்ன, தேவகிக்கு பகவான் விடுதலாக என்ன, கம்சனிக்கு ஞானத்தையும் துவம்சம் பண்ணுறதாக என்ன, இதுக்கு ஜெகத்துக்கு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த வந்தேவுக்கு தேவகிக்கு வந்து அவளுக்கு மாற்றம் வந்துடும். கம்சன் ஞானம் போது அவனால் சமப்பட்ட கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அனுப்புகிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் எத்தனை தலைமுறையானாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனுப்பும் தொடர்ந்து கிடைக்கிறதுக்காக செஞ்சு கீதையை உபதேசம் பண்ணதுனால தான். அதனால தான் கடைசியில் எல்லாருமே முத்தாய் வெற்றி மாதிரி கிருஷ்ணபந்தியை ஸ்லோகம் புரியுது. அப்படி கிருஷ்ணாவதாரத்தில் குருவாக இருந்தால் ஒரு குரு 2 பேருக்கு முக்கியமாக குருவாக இல்லை. போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனுக்கு குருவாக இருந்தால்
குடும்பமாக பிரதான வர்றதுக்கு சுவாமியே இருக்கிற அதனால குருவோட மட்டும் இல்லாமல் பகவத்கீதையை பார்த்தா பாரதத்தை பார்த்தா மகாபாரதத்தை பார்த்தா ராமாயணத்தை பார்த்தா ஸ்நானத்தை போய் சொன்னேன் குரு பிரகாஷே தீமா மந்திரம் எத்தேன் ஒரு குரு ஏதோ மதத்தை உபதேசம் பண்ண எந்த மதத்தில் உபதேசம் பண்ணிருக்காங்க சொல்றாரு சில அசல் போய் சங்கி சொல்லணும் நான் பண்ணிருக்கேன் இது ஒரு 12 லட்சம் 63,000 ஏதோ ஆயிரத்தி ஒரே நம்ம 12 லட்சம் 63,000 பல 100 லட்சமாக இருக்கும் சக்திக்கு வெளியில் சுட்டா தெரியும் அதே மாதிரி வெளியில் பாக்கம் கிடைக்கும் செஞ்ச வாக்கத்தை சொல்லி தெரியுங்களா பாக்கம் மட்டும் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் போகிறதுக்காக பெருசாக சொல்லி சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு டெண்டன்சி இருக்குது அந்த வழியில் சொல்லுவாங்க எத்தனை ஆரோக்கியம் சொல்லுவாங்க என்ன மக்கள் உபதேசம் ஆகிருக்குன்னு கூட சொல்லக்கூடாது ரொம்ப ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க அதே விஷயம் ஞானி எப்படியோ ஆச்சாரியர்கள் ஆகிறது இல்லை யாரோ தெளிவாக ஒரு போய் நான் இந்த மக்கள் ரெண்டாயிரம் உபதேசம் அவன் என்ன சொல்லுவாங்க அவன் மக்கள்லாம் என்னன்னு தெரியாது தெரிஞ்சு கரெக்டாக எழுதியே நாகரிகத்தை எழுத தெரியாது அவன்கிட்ட போய் நீங்கள் மக்கள் உபதேசம் போய் சொல்லுவாங்க யாருக்கு போய் சாப்பிட்டு தெரியும் மந்திரம் என்னையே போகும் ஆனால் மந்திரத்தை எவ்வளோ பிரயத்னம் பண்ணி மறைச்சு வைக்கணுமோ அது நேரம் இருக்கணுமா அவ்வளோ பிரயத்னம் பண்ணி மந்திரத்தை உபதேசம் பண்ணி குருவை பிரகாசப்படுத்தும் குரு பிரகாஷே தெரியுமா மந்திரம் என்னையே போகுது அப்படின்னு குருவை பிரகாசப்படுத்தி உண்டாடிவேஷன் வந்து ஸ்தானத்தை போய் சொன்னேன் இப்போ ஸ்ருதி புராணங்கள் எல்லாருமே குருவுடைய உபதேசம் பேசுறது இப்போ மகாத்மா இருக்கிறது எனக்கு பகவத்பாத குரு ஓய்வு ரொம்ப ஆச்சரியமான ஒரு 2,000 கிளம்பி காலையிலேருந்து கிளம்பி மத்திய இருக்கக்கூடிய கோகாநாத விஷயத்திற்கு 9வது வயசுல வந்து சேர்ந்தேன் ஆசிரமத்துக்கு வெளியில இடத்துக்கு வெளியில குரு பாதங்களை பார்த்த உடனே ஸ்பான்டேனியஸ் அவுட் போயின்னா ஆசிரம் உரிய காலத்தில் கண்ணால் பார்த்த அந்த மேற்கோள் ஆசிரமங்கள் ஜெகத்யேஸ்வரயாவயாபியாம் அகண்யம் नमो श्री गुरुवाभ्याम विपत्तस्तोत्रनाभ्याम विशिष्टसुखविवर्धनाभ्याम ज्ञानशेषविशेषदाभ्याम नमो श्री गुरुवाभ्याम समस्तदुष्टकटङ्कपङ्कपनोदनप्रबोधनाशयाभ्याम निराश्रयाभ्याम निखिलाश्रयाभ्याम नमो श्री गुरुभ्यां तापत्रयान्त्यकराभिदानां छायामयीभ्याम् अतिशीतलाभ्याम् आपन्नसंरक्षणदीक्षिताभ्यां नमो श्री गुरुभ्यां यतो गिरोप्राप्यधिया समस्ताः क्रियानिरुक्ताः सममेव नित्याः ताभ्याम् अजेशाक्षुलभामिताभ्यां नमो श्री गुरुभ्याम् एवमदुःखपञ्चकमादवेन पठन्तीत्यमुपेताः प्रभाते तेषां प्रिये नित्यैव सशीला क्षीरे जितेन्द्रस्य विराक्षलक्ष्मीः नमोस्तुते ஆல்வா சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பெரிய குருவுடைய காட்சி எப்போதும் விடுத்தது அனுபவத்தை சொல்லணும் பகவத்பாத இப்படி இந்த பஜகோபாலும் சொல்லிருக்கான் பஜமானும் சொல்றாங்க அது கோவிந்தனையே சொன்னார் அப்படின்னா அது கோவிந்தனையும் குறிக்கணும் துர்மாதத்துக்கு கோவிந்த பகவத்பாதையும் குறிக்க முடியாது குரு வேதனையுடைய சாமி ஆரம்பத்தில் சொன்ன பரிகோவியம் சொன்ன முடிக்கிறவரும் குரு சரணம்
ಸಂಸಾರ ಅಚಿರ ಭವಂತ ಸೇತುವಿಗೆ ಮಾನಸ ನಿಯಮಬೇಕು ನಿರ್ಚೇಸಿ ನಿಜ ಹೃದಯಸ್ಥಂ ದೇವನು ಕಳಿಸಿರು ಮುಗಿಲ ಅಯ್ಯೋ ಇದು ವಿಭೂತಿ ಮುಗಿಗೆ ರೋಷೆ ಎಲ್ಲ ಬೇಕು ಗೋವಿಂದ ಕುರಿತು ವಿಶ್ವಬ್ರಹ್ಮಾತ್ಮ ಗೋವಿಂದನಾಥೇ ಸರ್ವವೇದಾಂತ ಸಿದ್ಧಾಂತ ಗೋಚರಂತಂ ಅಗೋಚರಂ ಗೋವಿಂದಂ ಪರಮಾನಂದಂ ಮದ್ಗುರುಂ ಪ್ರಣತೋಸ್ಮ್ಯಹಂ ಮದ್ಗುರುಂ ಪ್ರಣತೋಸ್ಮ್ಯಹಂ ಮಹಾದೇವ ಮದ್ಗುರುಂ ಪ್ರಣತೋಸ್ಮ್ಯಹಂ yang Swami, yang Guru, Guru dia Maharaja Guru Bhavan dia, yang dia Swami, apabila yang dia Guru, apabila Maharaja Guru Guru sebenarnya dia sudah mengenal ajaran itu kalau Guru itu ada itu asalnya sisya itu அந்த சிஷ்யர்கிட்ட 2 பேரும் இருந்த கிளாசிக்கலா an illustrated example for generations to come. ஒன்று சனந்தன் ஒரு சிஷ்யர் சிஷ்யர்கிட்ட அவருக்கு அபோதனம் கூட்டி வந்து இந்த சிஷ்யர்கிட்ட ஷோடலேஷன் நாங்களே ஒரு வித்தியாசம் அவங்க எப்பவும் எப்பவுமே வந்து போடணும் இந்த சனந்தனுடைய புத்திய உலகத்துக்கு காட்டணும்னு ஆச்சாரியால் காஷி கஷேத்திரத்துக்கு இந்த ஆச்சாரியருக்கு அண்ணன் கரையில் அவருக்கு சனந்தனாக நான் கொடுத்தேன் அவங்களுக்கு கீழே இருந்த ஒரு கடை இருக்கா ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழி இருக்கா ஏதாவது ஒரு மாதம் இருக்கா ஒன்றும் கவலைப்படல குரு மாதம் அடுத்த ஞானம் காதுங்க நான் மேலின் கையில் ஆச்சாரியாக முடியாது காட்டு அங்கே பணம் சொல்லுவோம் ಗಂಗೆ ಭಾವನೆ ಫಿಸಿಕಲಾಗಿ ಇರ್ತಾವೆ ಅಮ್ಮ ಒಂದು ತಿಂದು ಒಂದು ಅಡಿಗೆ ஒரு தாக்கம் ஒரு காலத்திற்கு இடங்கள்னா குருவுடைய சரணமூர்த்தியை நினைச்சிருக்கிறதுனால தாம் எப்போதும் திரும்பி நினைச்சுட்டே இருக்கிறாங்க இந்த தான் காவச்சாலும் ஒரு தாமே மரணம் நாங்கள் தாண்டி நீ காலத்தை பற்றி கொடுத்து உனக்கு பத்மபாரதத்துக்கு பேர் சொல்லி ஆச்சாரியால் சொல்லினாலும் பத்மபாரதத்துக்கு அதே மாதிரி திடீர்னு ஒரு சிஷ்யர் அவர் வந்து வீரவாசன் சொல்றார் எனக்கு தெரியாது பெருசா வித்வத்தோடு ஞானமும் இல்லை சாதாரண ஒரு சிஷ்யன் ஆனால் குருவத்தில அவர் மீடிய காணவே ரொம்ப அத்தியந்தமான ஒரு அவர் வந்து என்ன பாராட்டு ஒரு நாளைக்கு அவர் பார்த்து மக்கள் காட்டு 3 பேர் இருக்கிறார் விஷயம் 4 பேருக்கு 3 பேர் இருக்கிறார் ஆசிரியர் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னார் கிரி வந்து
एक
குருவுடைய தன்னுடைய சக்தியை அதிகாரத்தை மறைச்சு தான் சக்தியுடைய விஷயத்தை மறைச்சு வருஷம் தொலைச்சிருக்கோம் சக்தி இருந்ததுன்னு சொல்லி போயிடுச்சு நேர பிராமணர்களுக்கு தர்ஷனங்கள்லாம் சொல்லி சிஷனை போய் சொன்னது குரு ஒரு நாளைக்கு கர்ணனுடைய மனித தலையை வச்சு ஒரு மண் குடும்பத்தை குழந்தை தொடையில இந்த பக்கத்துலேயும் போய் அந்த உண்மையாவே போயிடுது ஒரு டேங்கில் ஃபீல் கிரியேட் ஸ்டோரிச்சு அதை நீ சக்தி இருந்தாலே சொல்லுவேன் உங்களுடைய ஆதியாரத்தை மறைச்சே வந்து சக்தி இருக்கக்கூடிய வேகமாக முக்கியமானது பிராமணனாக பசிலாம் ஜெயிக்க முடியும் இந்த பிசிக்கல் கான்செப்ட் காட்ட முடியாது பிராமணா சக்தி இடத்துக்கு மாற்றமாக சக்தி உண்டு இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு விஷாமதுக்கே நீ சக்தி இருக்கிற இறக்கம் மாற்றி கேட்டுட்டேன் அதனால நான் சொல்லி கொடுத்துட்டு எந்த சமயத்தோட உபயோகமானமோ அந்த சமயத்தில் அசத்தை உபயோகப்படக்கூடிய மந்திரம் அந்த ஞாபகம் வராமல் கொண்டிருக்கோம் ஒரு பிராமணுடைய பற்றி மேலே அப்படின்னு வரும்போது பிராமணுடைய சாப்பா வந்து வேலை எப்போ ரொம்ப முக்கியமாக வந்து நல்ல போய் செய்ய ரெண்டு சாப்பிடும் சேர்ந்து ஒரே சமயத்தில் பொண்ணு ஆகும்போது வேளாண்மைக்குள்ள இறந்து மண்ணில் போய் மாட்டிட்டு சார்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் என்ன நீ சுந்தர நீ ஒன்றும் தேவதையாக குணம் மட்டும் தேவதையாக வந்திருக்க ஆணுடைய தேவதைங்க அவர் போய் தேவதை எல்லாமே தேவதையும் எடுத்து பேசினாங்க நான் இதெல்லாம் கொடுத்து பேசாமல் பண்ண நானே நானே எதுவும் பண்ணுறது எப்போ கேரளாவுக்கு ஏற்படுது போராட்டத்தை மந்திரம் அசத்தை பிரயோகம் மந்திரம் ஞாபகம் மாட்டேங்குது குரு சாப்பிட்டார் அதனால குருவுடைய அனுகிரகத்தை போகும்போது குருவுடைய அச்சாரப்பட்டு டெலிகாஸ் குருவுடைய அச்சாரப்பட்டு ஆர்வம் ஆச்சாரியாருடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் வாழ்க்கை குருவுக்கு ரொம்ப விசேஷம் நிறைய ராமாயணம் போல வேஷம் போட்டு ராமாயணம் உயிர்காக ராமாயணம் போல வேஷம் போட்டு போய் அது நன்றியை தானே அனுபவிச்சா அப்படின்னா திருக்குறள்னா போய் எல்லா சமுதாயங்களும் துன்புக்கு இருக்கிற பேசிட்டு புராணங்கள் சுத்தி சுத்தி புராணங்கள் மாற்ற முடியாமல் மகான்களுடைய சரித்திர பதார்த்தங்கள் இல்லாமல் அந்த ஊருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஆச்சாரிய சதஸ்லோகைக்கு ஒரு பிரகடனம் நடந்தது அந்த ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்ன நீ 3 வருடங்கள் சர்வத்தை செலுத்தாலும் ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய குருவுக்கு ஒரு உதாரணம் ஒரு இஷ்டேஷம் கிடைக்காது அவரை போல அவருக்கு நிகழாக வேற ஒன்றும் சொல்ல முடியாது இஷ்டாந்தோ நிகழ்ஷ்டா குருவர்களே சத்குரு ஞானதாகு ஸ்பர்ஷே பிரபுத்தா சவதி எதிர சொர்ணம் அஸ்மதா நஸ்பர்ஷத்தும் கதாமி சித்தஜனே சத்குரு ஸ்ரீ ஸ்ரீயம் சாமியம் விருத்தே பகது விருமானா தேவனா கோடி உமானம் கூடாது அந்த ஸ்பர்ஷனிக்கு என்ன பிரத்யேகமான அந்த ஸ்பர்ஷனினால எந்த வஸ்துக்காகவும் தொடப்பட்ட வஸ்து கண்ணமானது இதுதான் ஸ்பர்ஷனின்னு சொல்லுவோம் இதாக நைட்டுக்கு நைட் ஸ்பர்ணமானது வேறுதான் நைட்டு ஸ்பர்ணமானது சொன்ன சுவாமி அந்த மாதிரி அது சொன்னது எல்லாரும் இன்ஸ்டன்டேனியஸ் பில்லியனர்ஸ் வாஸ்து value. Dollar billions
some advice and answer. After we have that, first we have to try to win. I want to first we have to get. So we see a guy on the same Ashina from the in the first thing, they don't idea. It cannot be important also. And the first thing is not to allow that. Reading Nasparshaktum Prani Shitajarange Sadhu Sriya Sri Sami Vidate Bhakti Nukamaha Kenma Bhakti That is Sparshani Udaniya Kara Atmanama Urvasoka Kanmama Kanmama means that Antanama Mata Vastu Mere Guna Vastu Kanmama Shakti advanced person. Guru is there. Guru Dhanapur Krishna, Dhanapur Nyaya. Sishya Pradhanama Guru Dhanapur Krishna, Nyaya. You learn to be Asha Parampara, Bhagavad Devi, the structure behind it, Dhanama Mayura, Dhanama Mata Puri, Dhanaya translate to Guru.
similar ways. உலகத்தில் இன்னொரு காமனாக இருக்கிற யோகா ஸ்பெஷலி அதாவது யோகா இன்னொரு கடினமாக மாற்றக்கூடியது யோகா பரிசு யோகா சும்மா யோகா சொல்ல முடியாது சத்துவ இது சுத்தமாக ரொம்ப ஆழமாக இருக்கும்போது லோகபதி சனே நசனே உபமா லோகபதி சனே நசனே உபமா சத்குரு மகிமா அகலஷி சத்குரு மகிமா அகலஷி சத்குரு அஞ்சோனி சம்படே நசோய தரமே தே பாய ஆதி ஆதி இது பெரிய ரசமானது அஷ்டபுரீஷோ சத்குரு இதுவே இன்னும் ஆழம் சொல்லுடைய இது எல்லாரும் கண்டிப்பவர்களாக உதாரணை பேசே ஆந்தேலே கேதே விசருன்னு நீ மன்னிடே ஆக சொல்லுறது குருமன்னிடே சொல்லுறது சேவன இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாரும் சொல்லுறது இந்த சோம் படத்தில் எல்லாரும் சொல்லிக்கிறோம் குரு குருமா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமஹ குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரர் குருவே பரபிரம்ம அப்பேரது குருஸ்தரம் இது அபோத சொல்றாங்க நீ சதுவ போய் கலந்து அவர் ஞானி இதெல்லாம் நீ கிடையாது உண்மையுமே கிடையாது புத்தியானி 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 குரு பகதே சாதனனி குரு பகதே சாதனனி புத்தியானி 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 शांति ईश्वर
பெரிய ஆர்வலர்கள் முன்னாடி இந்த குரு எவ்வளவு முக்கியம் ஒரு விழுந்து அது நாளைக்கு ஆரம்பத்தில் சொல்லி இவ்வளவு எதுக்காக இவ்வளவு வியாக்கியானம்னா தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்யாசு சேயமுக்தம் சாஸ்திரே பரேத விஷ்ணாதம் பிரம்மணி உபசனாஸ்ரயம் மாயை மாயை ஒரு போஷனாக இருந்தேன். அப்புறமா அதுலேருந்து ராவணன் சொல்லப்படுறேன். இது முதல் ஸ்லோகம் குருவை போய் அடையணும். குரு ஏன் முக்கியம்னா ஸ்ருதி ஸ்ருதி புராணம் இதிகாசங்கள் மகானுடைய சரித்திரம் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா there is absolute humanity in this man. இங்க சாஸ்திரம் இருக்குன்னா ஒரு விபத்து சொல்லலாம், இன்னொரு பக்கத்தில் விபத்துவாதம்னு சொல்லலாம், இன்னொரு பக்கத்தில் பரிணாமவாதம்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் நாலேஜ் குரு வாழ்ந்த விஷயத்துல ஸ்கூல் ஆஃப் நாலேஜ் எல்லாம் ஒரே யுனானிமஸா குரு இல்லாமல் பிரம்மத்தை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்சல்யூட் யுனானிட்டி. அவங்க வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் சித்தார்த்தமாக இருக்கட்டும், வெய்யமாக இருக்கட்டும், சிவாத்மிகமாக இருக்கட்டும், அத்வைதமாக இருக்கட்டும், எல்லா சம்பிரதாய விஷயங்களும் குரு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டு அது மேல இந்த ஸ்லோகங்களுக்கு பாரத மக்கள் மீது தொழுதலுக்கு சொல்லிருக்குது. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாதான் பொதுவாகவே பக்தேவி அவரை ஐயோ சித்த யோகி தொழுதுதான் அந்த காசோதுக்கு அப்புறம் அர்த்தமாகும். அந்த காசோதுனா இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு சேர்ந்து காசோது அவருக்கு சொல்லி 3 நாள் பாக்கி இருக்கு. எல்லாருக்கும் சிரமம் பண்ணி விஷயம் தெரியுது. சாதாரண என்ன சொல்லி முதல்னாலே நம்ம சொல்ல வழக்கணும். கட்டாயம் சாட்சியத்தை ராசியெல்லாம் விட்டுட்டு கதையை மட்டும் நானே மட்டும்தான் நாம் செய்வது. நாம் என்று சொல்றேன் நீங்கள்லாம் கிரமமான தெரியும் அவகாசத்துக்கு இல்லாத ஏகாசிக்கு அவசரமான பண்ணி 2 காரியங்கள் ஒரு காரியம். 2வது சத்தராசிரம் சத்தியம் பண்ணோம். பகவானுடைய பெருமையை குருவின் பெருமையை பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய ஆகியத்தை அடைஞ்சோம். இன்னைக்கு ஏகாசியம் ஒரு நிமிஷம் ஆமாம் பண்ணி
कौन लेके गया? ये कौन लेके गया?